சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைக்கு சென்னைக்கு வந்தார். சென்னையில் டி நகரில் ரோட் ஷோ நடத்தினார். அதில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மக்கள் எல்லாம் பயங்கர உற்சாகத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய இடத்துக்கும் சரிதான், இல்லைன்னா இந்த ஓங்கோல் முதலமைச்சர் இருக்கார் மு.க. ஸ்டாலின், இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர், இவர் போகக்கூடிய இடத்துக்காக இருந்தாலும் சரிதான், இல்லை அவருக்கு புத்திரபாக்கியம் இந்த ஓங்கோல் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவாக்கரை போகக்கூடிய மீட்டிங்கும் சரிதான், எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரிதான், இல்லை தர்மபத்தினி கனிமொழி இவங்க போடுறது இதுக்கும் சரிதான், பல லட்சங்களை அள்ளி கொடுக்குறாங்க. அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு தக்குவார். அது 500 700 300 400 பெரிய அளவில் ஆயிரக்கணக்கிலலாம் கிடையாது, சம்பளம் கொடுக்குறாங்க. கொடுத்து கூட்டிட்டு போகிறாங்க. தமிழகம் முழுக்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனாலும் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க. கொடிசியா மைதானம் கோயம்புத்தூரில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு மண்டலத்தில் உள்ளவர் தான், அவருக்கே வரமாட்டேங்கிறார். சம்பளம் கொடுத்து வாங்கினாலும் வரமாட்டேங்கிறேன், ஆடா போயான்ட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் மத்தியான வெயிலில் இந்த டி நகரில் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க. வந்தவங்கெல்லாம் சுயமாக வந்தவங்க. கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்காக வேலை செய்கிறதுக்கு சென்னையில் உள்ளவங்க போயிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்டு, அவருக்கு தலைமையில் வந்து அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சங்கத்திலேருந்து இவங்களே கார் எடுத்துகிட்டு நேராக கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அங்கே போய் இவங்க எந்த இதுவும் கிடையாது, யார்கிட்ட இந்த கட்சிக்காரங்கிட்ட போய் பார்க்குறது அதே ஒரு சோழியே ஆகாது. இவங்களா போனாங்க, அங்கே போய் இவங்களா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டாங்க, இவங்களா பிரச்சாரம் பண்ணாங்க, இவங்களா கையில் கொண்டு போன பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். அவர் வந்தால் தான் உங்கள் குழந்தைகளெல்லாம் போதைப் பொருள் இதெல்லாம் இல்லாமல் வாழும், அதனால் பண்ணுங்க, நாங்கள் போலீஸ் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆனவங்க, நாங்கள் சொல்கிறோம், நல்லது தான் சொல்லுவோம், செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு அமெரிக்காவிலேருந்தே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே அமெரிக்காவிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்த பெண்கள் எல்லாம் இருக்காங்க, மாணவர்கள் பெங்களூர்லேருந்தோ இப்படி தானாக முன் வந்து வேலை செய்கிறாங்க, தானாக முன் வந்து கூட்டத்துக்கு வராங்க. அது அண்ணாமலை கூட்டமாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி தான், தானாக படையெடுத்து வராங்க. இது ஒரு பெரிய புரட்சியாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பக்கம் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதையும் தாண்டி தான் இவங்க வந்து ஆள் பலம், பண பலம், அதிகார பணம் எல்லாத்தையும் வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் பாஜக இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இடைஞ்சல்கள் நிறைய பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணலாம். அதையும் தாண்டி தான் அவர் வந்து பாஜகவினுடைய கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்களுடைய ஆதரவு, அன்பு மோடி அவர்களுக்கு மேலேயும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மேலேயும் அபரிவிதமாக இருக்கு. இந்த வாட்டி வரக்கூடிய 19ஆம் தேதி கண்டிப்பாக இது வந்து திமுகவுக்கு வந்து கொள்ளி வைக்கும் வேலையை ஆரம்பிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு வந்தாங்க, இன்றைக்கி வந்து வேலூரில் போய் மீட்டிங்கில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து மேட்டுப்பாளையம், நீலகிரி தொகுதியில் மேட்டுப்பாளையம் அந்த இதுலேயும் கலந்துக்கிட்டாங்க. இதை பற்றி அவர் அதில் பேசின சில விஷயங்களை நான் உங்கள் முன்னாடி வந்து சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வேலூரில் போய் பேசும்போது அங்கே வந்து ஏசி சண்முகம் அவங்க வந்து வேலூரில் வந்து ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் வந்து போட்டிடுறாரு. கண்டிப்பாக அவருக்கு தாமரையில் ஓட்டு போடுங்க. தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. அவங்க வந்து மாம்பழம் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அந்த தருமபுரி பகுதியில் உள்ளவங்க கட்டாயம் மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. திருவண்ணாமலை தொகுதியில் வந்து அஸ்வத்தாமன், பாஜகவினுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அன்பு சகோதரர், அவர் போட்டிடுறாரு. தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. பாஜக நிர்வாகி அவர், உங்களுக்கு தெரியும், அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. கிருஷ்ணகிரியில் வந்து நரசிம்மன் அவங்க வந்து பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அரக்கோணத்தில் வந்து வக்கீல் பாலு அவங்க பாமகவினுடைய மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்க. ஆரணியில் வந்து கணேஷ்குமார் பாமக இதில் இருந்து போட்டிடுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாம்பழம் சின்னத்தில் போட்டிடுங்க. இந்த 6 வேட்பாளர்களும் அந்த வேலூரில் நடந்த அந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு அந்த மேடையில் வந்து அமர்ந்திருந்தாங்க. இந்த 6 வேட்பாளர்களுக்கும் மற்ற வேட்பாளர்களுக்கும் சேர்த்து தான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாக்கு சேகரித்தார். அதில் மேடையில் பேசும்போது சில பாயிண்ட்டுகளை சொல்லியிருந்தார். அதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஸ்டாலினின் குடும்ப கம்பெனி திமுக, ஒரே போடு நெற்றில போட்ட மாதிரி ஸ்டாலின் உள்ள குடும்ப கம்பெனி தாங்க திமுக. ஆமாம், உண்மைதான். அது எப்படி ஸ்டாலினுடைய குடும்ப கம்பெனி திமுகவோ அதே மாதிரி தான் நம்ம பப்பு இருக்கார் பாருங்க, ராகுல் காந்தி, அவருடைய குடும்ப கம்பெனி வந்து காங்கிரஸ். அவ்வளோதான். அதனால தான் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க.
அதே மாதிரி லல்லு பிரசாத்தினுடைய குடும்ப கம்பெனி தான் அவங்க கட்சி. இப்படி எல்லாருமே சமாஜ்வாடி கட்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து அகிலேஷ் யாதவுடைய குடும்ப கம்பெனி. அதே மாதிரி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மம்தா பானர்ஜியுடைய குடும்ப கம்பெனி. இப்படி இந்த குடும்ப கம்பெனி வச்சிருக்கவெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, அதுக்கு பேர் தான் ஐஎன்டி கூட்டணி. இந்த மாதிரி குடும்ப கம்பெனி அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். இதில் ஒரு சின்ன ஒரு உரையாடல் நம்ம முரளிலாம் அவர் தான் வந்து திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு இதை சொன்னார், அழகாக சொன்னார். ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அது வந்து குடும்ப அரசியலுக்கு எதிராக மோடின்னு சொல்றாருல, அப்ப வந்து ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸும் அவங்க அடுத்து அவர் தானே தலைவர் இருக்கா, அப்ப அதுவும் குடும்ப கட்சி இதுதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரு அதுக்கெல்லாம் வந்து விளக்கமெல்லாம் சொல்லலை. இவரு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரியா இருக்கட்டும், திமுகவினுடைய மகன் வந்து கருணாநிதியுடைய பையன் வந்து முக ஸ்டாலின் பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் பையன் வந்து இன்பவந்தி ஸ்டாலின். அது வரைக்கும் நீங்கள் திமுகவில் தலைவராக இவங்க தான் வரணுங்கிறத இப்போ சொல்லிட்டாங்க, நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க. கரெக்டு தானே? டாக்டர் ராமதாஸ் இருக்கார்ல, அவர் கஷ்டப்பட்டு பாமகங்கிற கட்சி ஆரம்பித்தார், அதனால அவருக்கு பையனா அதுக்கு அடுத்து அந்த இதுக்கு கட்சிக்கு தலைவர் ஆகியிருக்காங்கன்னு கொஞ்சம் லாஜிக் படி பொருத்தமாக இருக்குது. திமுகவை அதை தொடங்குனது யாருன்னு கேட்டிருக்கேன். அதோட அவுட்டு முடிஞ்சு போச்சு. அவர் திமுக கொத்தடிமை கிட்ட தான் ஒரு கேள்வி. திமுகவை தொடங்கியது யார்? கருணாநிதியா? கிடையாது. அந்த முன்னணி தலைவர்கள்ல கருணாநிதி உண்டுமா? கிடையாது. அபகரிச்ச கட்சி, கருணாநிதியால் அபகரிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அதை தொடங்கினது யாரு? அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை. அவருக்கு பையன்மாரு, அவருக்கு வாரிசுகள் யாராவது திமுகவில் போய் இருக்காங்களா? இல்லை. அவ்வளவுதான். அதனால திமுக வந்து அபகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஊழலின் ஒட்டுமொத்த அத்தாரிட்டி திமுக. பிரதமர் வச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டார். முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த திமுக இருக்க அதுதாங்க தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கே தடை அப்படி ஒரே போட்டு தள்ளிட்டார். அதே மாதிரி ஜாதி, மதம், மொழி இந்த மாதிரிப்பட்ட இது ரீதியாக திமுக வந்து எந்த காலத்திலும் பிரிவினை தான் சொல்லிட்டு தெரியுது. ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, ஒன்று ஜாதி வச்சு ஒரு பிரிவினை தூண்டும், இல்லைன்னா மதவாத பிரிவினையை கொண்டு வரும், இல்லைன்னா இனவாத பிரிவினையை கொண்டு வரும். மொத்தத்தில் இந்த பிரிவினையை பேசலைன்னா திமுக செத்து போயிடும். இதை வந்து போடு அதையும் ஒரு போட்டார். தமிழக மக்கள் வந்து எல்லா மக்களும் ஜாதி தாண்டி, மதம் தாண்டி, மொழி தாண்டி எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா திமுகவை புதைச்சி போடுவாங்க. அதனால தான் திமுக செல்ல காசாயிரும். அதனால தான் அவங்க அந்த வெள்ளைக்காரனுடைய அந்த சூத்திரம் இருக்குல்ல, பிரித்தாளும் சூத்திரத்துப்படி இவங்க இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட பிரதமர் நரேந்திர மோடி வேலூர் மீட்டிங்ல வந்து சுட்டி காட்டி பேசினாங்க. அதை சொல்லி முடிச்சுக்கிட்டு அதோட உள்ள திமுகவினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை அம்பலப்படுத்தாமல் விடமாட்டேன். ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், திமுக வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு கொள்ளி வைப்பு படம் நடக்கும். அது திருநெல்வேலியிலே அப்பவே போட்டு உடச்சி விட்டார். திமுகங்கிற கட்சியே இருக்காது. அதை தேடி தான் போய் கண்டுபிடிக்கணும், தேடணும். எங்கே இருக்குன்னு பூத கண்ணாடியை வச்சு தான் தேடணும். அந்த லட்சணத்தில் இந்த எலெக்ஷன் பிறகு இருக்குன்னு சொன்னார். கண்டிப்பாக ஒரு சாணக்கியர் தான். கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். நம்ம அதை ரெண்டாவது பிறகு பார்ப்போம். நான் வந்து தமிழ் மொழியை கற்று வருகிறேன். இதுவரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு ஏக்கம் இருக்குது, படிக்காமல் நான் விட்டுட்டேனுங்கிறது எனக்கு வருத்தம் இருக்குது. இப்படியெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டு வந்தார். இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், மவனை கொஞ்சம் நாளையில் கற்றுவிடுவேன், கற்றுக்கிட்டு வந்து உண்டு இல்லைன்னு உங்களை பண்ணி விடுங்கிற மாதிரி அவர் வந்து அந்த பாயிண்ட்டை ஒன்றை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து திமுகவும் காங்கிரஸும் தான் கச்சைத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது இப்போ தான் அதனுடைய உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அந்த இடத்துல காங்கிரசினுடைய ஒரு மூத்த தலைவர் திக் விஜய் சிங் அவர்கிட்ட இன்றைக்கு வந்து அவர்கிட்ட இந்த கச்சத்தீவை வந்து நீங்கள் இலங்கைக்கு வித்து விட்டியலை, நாசமாக போனவியலைன்னு கேட்குறாங்க, ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க அதில் யாருங்க அங்கே குடியிருக்க, அது ஒரு தீவு, அதில் ஆளே இல்லைங்க அப்படின்ட்டு போகிறார். இதுதான் காங்கிரஸ். ஏன் தெரியுமா? நேரு மகான் இருக்கார்ல, அவர் வந்து சீனாக்காரன் வந்து நம்ம இதில் பல 1000 கிலோமீட்டர் அடியை தூக்கிட்டு போயிட்டான், ஆக்கிரமித்த உடனே அதை விஷயத்தை பாராளுமன்றத்தில் கிளப்பும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏங்க அது வந்து பனி இடங்க, அதில் வந்து புல் பூண்டு கூட முளைக்காதுங்க, அதை தாங்க சீனாக்காரன் ஆக்கிரமித்தான், நீங்கள் அதெல்லாம் ஒரு பல கிலோமீட்டர் ஆக்கிரமித்தான், அது அந்த இடம் தான், அதனால நீங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொன்னாலும் நேரு. இப்படிப்பட்ட ஆட்களை தாங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து முதல் பிரதமரை அமைஞ்சிருக்காங்க. விளங்குமா? அதனால தான் விளங்கலை. அன்னைக்கு மட்டும் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமர் ஆயிருந்தார்னா இன்னைக்கு இந்தியா வந்து உலகினுடைய வல்லரசா இருந்திருக்கும்.
முக்கியமான வல்லரசா இருந்திருக்கும். அதை அன்பவே ஆரம்பிச்சிருப்பார். மிகப்பெரிய உயரத்தை எட்டி பிடிச்சிருக்கும். இந்த களவாணி பயில்வ கையில போய் சிக்க போய் சுதந்திரம் கிடைச்ச பிறகு அந்த சுதந்திரம் களவாணிகள் கையில போய் கிடைச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் கடன்காரனா இழுத்துட்டு கிடைக்கிறோம். இந்த விஷயத்த இந்த கச்சத்தீவு மேட்டரையும் வந்து அவர் கோடிட்டு காட்டினாரு. அப்புறம் இலங்கையில வந்து 5 மீனவர்கள் வந்து தூக்கு தண்டனையில கொண்டு போய் நிறுத்தி விட்டவர் அவங்கள நான் மீட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அற்புதமாக அதை சுட்டி காட்டி பேசினார். அதில் ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் பீரியடு கடந்த 10 ஆண்டுகள், இப்போ 10 ஆண்டுகள் பாஜக அரசு ஆட்சி, அதுக்கு முந்தைய 10 ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் திமுக இந்த களவாணி கூட்டணிகளுடைய ஆட்சி. அந்த நேரத்தில் அந்த 10 ஆண்டுகளில் 750க்கு மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இலங்கையில். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவமே இல்லை. பிடிச்சிட்டு போகிறாங்க, எல்லை தாண்டிட்டான்னு சொல்கிறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க, அப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு வராங்க. இதே தான் நடக்கு. உச்சகட்டமாக நடந்துறது 5 பேருக்கு தூக்கு தண்டனை. அதையும் அந்த நாட்டு சட்டத்தை மீறி அவங்க விட வச்சாரு மோடி. அதுதான் மோடியினுடைய ஆளுமை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, என்னன்னா தமிழக பூமி வந்து தாய்மார்களின் பூமி அப்படின்னு சொன்னார். தமிழகம் வந்து தாய்மார்களுக்கு மிக உயரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மண். ஆனா அந்த தாய்மார்களை மிக மட்ட ரகமாக மிக கேவலமாக நடத்துகிற கட்சி திமுக. அதனால இந்த திமுகவை நம்ம தொடச்சி எறியணுங்கிறத வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார். இதே மாதிரி வந்து நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் வந்து இன்றைக்கு பிற்பகலில் அங்கே நடந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதில் வந்து அவர் சொன்னதில் வந்து திமுகவை தான் வறுத்து எடுத்திருந்தார். அதுலேயும் திமுக அதிகார ஆணவத்தில் ஆட்டம் போடுகிறது அப்படிங்கிறத அவர் வந்து சுட்டி காட்டியிருந்தார். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஒரு டீ வித்தவன், நீலகிரி வந்து ஒரு தேயிலை விளையக்கூடிய ஒரு இடம், அந்த பகுதியில் ஒரு டீ வித்தவனாக நாங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். நான் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு அலை வீசுகிறது. தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் சரி, தமிழகம் இல்லை இந்தியா முழுக்கே பாஜகவுக்கு ஆதரவு அலை வீசுகிறது. அதை அவர் வந்து சொல்லியிருந்தார். பாஜகவால் மட்டுமே திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். வேற எடப்பாடி எல்லாம் வந்து லாய்க்கு இல்லைங்கிறத அப்படியே அழகா சொல்லிட்டார். வேற யாரும் இல்லை. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா பாஜகவால் மட்டும்தான் முடியும். பாஜக மட்டும்தான் ஆண்மை உள்ள கட்சி தமிழகத்தில். நேற்று அதாவது எதிர்கட்சியில் கூட சட்டசபையில் எதிர்கட்சியாக கூட இல்லாத பாஜக தான், அதனுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் திமுகவுக்கு கடிவாளம் போடுறார். திமுகவினுடைய ஊழல் ஒவ்வொன்றையும் வெளியே கொண்டு வர்றார். திமுகவுடைய வண்டவாளங்களை உரிச்சு காணிக்கிறார். அதனால அந்த வகையில் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது திமுக கொள்ளி வைக்கிறதே வந்து பாஜக தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சிகள் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பொய்யை கட்டவிழ்த்து விடுவாங்க. நீங்கள் நம்பாதீங்க. அதில் முக்கியமான ஒரு பொய்யை பாருங்களேன். அதாவது இந்த கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை தொகுதியில் திமுக கூட்டணி அதிலுடைய காங்கிரசினுடைய வேட்பாளர் இந்த பி சிதம்பரம், அந்த வீணா போனவர் இருக்காருல, அவருக்கு புத்திர பாக்கியம். இது வீணா போனது தான் விடுங்க. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனார். போன இடத்துல நேற்றுக்கு நடந்த சம்பவம், ஒரு பெரிய வயசான அம்மா வந்து அந்த இவங்க தான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த கார்த்தி சிதம்பரம் பக்கத்துலேயே நின்றுட்டு இவர் எல்லாம் மண்டை ஆட்டிகிட்டு இருந்தார். அது அந்த அம்மாவும் எல்லாம் சொல்லிகிட்டே வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்லிச்சு, இவனை வந்து பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தருவேன்னு சொல்கிறான், அதை நீங்கள் யாரும் நம்பிடாதீங்க, இவனை தரமாட்டான், அது தரக்கூடிய அளவு ஒன்றும் கிடையாது, எத்துவாளி பயில் போய் ஏமாத்துக்காரன், இவனோட நம்பி இவனுக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்பட்டமாக சொல்லிவிட்டாங்க. அது வந்து அந்த வாக்குறுதி எது? காங்கிரஸினுடைய வாக்குறுதி. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பெண்ணுக்கு நாங்கள் ஏழை பெண்ணு ஒருத்தருக்கு வந்து 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி வச்சுருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்தியா முழுக்க நீங்கள் எப்படி பார்த்தாலும், எப்படி நீங்கள் பல தடவை கணக்காக சொல்லிட்டேன், அதனால் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 60 கோடிக்கு மேலே தான் இருக்கும். 60 கோடி 60 கோடி பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னா 60 லட்சம் கோடி ரூபாய் தேவை. கடைசியாக தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டு 45 லட்சம் கோடி. 45 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கு. நீங்கள் 60 லட்சம் கோடியை வந்து பெண்களுக்கு மட்டும் ஒதுக்கினா எப்படி பட்ஜெட் போடுவீங்க? எப்படி சாத்தியப்படும் அது? இதுக்கு வந்து ஐடியா கொடுத்த அந்த எத்துவாளிகள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதான் பி சிதம்பரம், இந்த வீணா போன ஆள், அப்புறம் வந்து ரகுராம் ராஜன், இவங்கெல்லாம் ஆலோசகர்கள். யாருக்கு? ராகுல் காந்திக்கு ஆலோசகர்கள். இந்த எத்துவாளிகள்லாம் சேர்ந்து தான்
ஒரு மோசடியான ஒரு இதை சொல்லியாவது ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கூட்டுக்களவாணி, இவங்களுடைய கூட்டுக்களவாணி மு.க. ஸ்டாலின் மட்டும் எப்படி குறைஞ்சவரா? இந்தியா முழுக்க நாங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய் ஆக்கிடுவோம். ஆடா வெங்காயங்களா, போன 2021 தேர்தலை நீங்கள் தானே சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதியில் அடித்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வேற கொடுத்தீங்கள, கேஸ் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா மானியம் கொடுத்து நாங்கள் குறைப்பேன்னு சொன்னீங்க, என்ன கீரியம் கொடுத்தீங்க? அதை முதல்ல செய்யுங்க. மோடி இப்போ 100 ரூபா குறைச்சார்ல, நீ 100 ரூபாய் குறையா அதை விட்டுக்கிட்டு நாங்கள் இந்தியா முழுவதும், அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடியது அந்த கதை தான் இவங்க கதை. அதை வந்து போட்டு ஒரு தாக்கி விட்டார். அதனால இந்த பித்தலாட்டமான வாக்குறுதிகளெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். இந்த திமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து சாமானியன் ஒருத்தனை கொண்டு வந்து கட்சி தலைவராக்கணும், இல்லைன்னா அவனுக்கு வந்து பதவி கொடுக்கணும், அழகு பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. கரெக்டு தானே? கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின், ரைட்டு. அந்த உதவாக்கரைக்கு கீழே இன்பன் உதயநிதி, ஆமாம், இவமே அதை கொண்டு மெடலே ஏற்றியாச்சு. இப்போ எலெக்ஷன் பார்த்தீங்களா, வெளியே மூஞ்ச காணல, அது எங்கே கஞ்சா அடிச்சுட்டு கிடக்குன்னு தெரில. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வரும். அப்புறம் வந்து கட்சி கூட்டம்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ மேடையில் ஏற்றுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பக்கமும் நேரு, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் வந்து சோனியா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் வந்து பிரியங்கா, அப்புறம் பிரியங்காவுக்கு மாப்பிள்ளை, இவங்க தான் கட்சி. காங்கிரஸ் அந்த களவாணி பைய கட்சிக்கு மொத்தமே இவ்வளவு தான் தலைவர்கள். இவங்களை விட்ட வேற யாருமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு கொத்தடிமை வேலைக்காரன் இருப்பாங்களே, வீட்டு வேலைக்காரங்க மாதிரி, இல்லை கார் டிரைவர் மாதிரி, அதே மாதிரி ஒரு கொத்தடிமை தான் வந்து சிக்கியிருக்கு. அதுதான் கார்கே. நீ எங்கே என்ன சொல்லுவீங்களா, நாங்கள் எல்லாம் கையெழுத்து விடும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கே இருந்துட்டு இருக்காரு. சரி, விளங்கிடும். அதனால இவங்க வந்து வாரிசுகளுக்கு மட்டும்தான் பதவியில அமர வைக்கணும்னு நினைப்பாங்க. வேற யாருக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. பாஜக வந்து பட்டியலின சமுதாய மக்கள் முதற்கொண்டு அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்களையும் கொண்டு வந்து அழகு உயரத்துக்கு கொண்டு வரணும், கௌரவப்படுத்தணும், அழகு பார்க்கணும்னு நினைக்கிற கட்சி பாஜக. அந்த வகையில தான் ராம்நாத் கோவிந்த் அவர்களை அடித்தட்டு சமுதாயத்தை சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு வந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆக்கணும், அதாவது இந்தியாவினுடைய முதல் குடிமகன்கிற மரியாதையை கொடுத்தோம். அதுக்கு பிறகு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களையும் கொண்டு வந்து நாங்கள் ஜனாதிபதி ஆக்கணும். ஆனால் இந்த களவாணி கும்பல்கள் எல்லாம் அவங்கள ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தவங்க. எந்த வகையிலும் அவங்க வரக்கூடாது ஜனாதிபதியான்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டவங்க, தடுத்தவங்க, அந்த கெடுமுதி புத்திக்காரங்க தான் இந்த திமுக, காங்கிரஸ் களவாணிகள் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டினாரு. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்னா, வளர்ந்த பாரதம் அமையணும்னா வளர்ந்த தமிழகமும் இருக்கணும். தமிழகம் வளர்ந்தாதான் தேசமும் வளரும். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்தாதான் வளரும், தேசம் வளரும். அந்த அடிப்படையில் தமிழகமும் வளரணும். ஆனால் வளர்றதுக்கு முட்டுக்கட்டை போடுறதே திமுக தான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாக சொன்னார். அதே மாதிரி இந்த ஊழலை ஒழிக்கணும், ஊழல்வாதிகளை தண்டிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் பாஜக எடுத்திருக்க முடிவு. ஆனால் இவங்க வந்து ஊழலை வந்து ஆதரிக்கணும், ஊழல்வாதிகளை காப்பாற்றணும்னு சொல்லி காங்கிரஸும் திமுக இந்த களவாணி கும்பல்களெல்லாம் களமிறங்கி போராடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அழகாக பட்டியல் போட்டு சொன்னார். இது போக அவர் இன்னும் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாரு. திமுக வந்து காங்கிரஸ் எப்பவுமே பிரிவினை தான் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை நம்ம வந்து பயங்கரவாதிகள் குண்டு வெடிப்பு ஒழிக்கணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கோம். ஆனால் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்கிறது திமுக அப்படின்னு ஒரே போட்டார். பயங்கரவாதிகளை தண்டிக்குவதற்கு இவங்க முன் வர்றது மட்டுமில்ல, பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதற்காக திமுக போராடுகிறது அப்படின்னாரு. முக்கியமான பாயிண்ட். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு பயங்கரவாதி அல்உம்மா பாஷாவை எப்படியாவது விடுவிக்கணும்னு சொல்லி, விடுதலை பண்ணணும்னு சொல்லி தண்டிச்சு ஜெயிலில் தூக்கி போட்ட ஒருத்தனை வெளியே கொண்டு வர்றதுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட கும்பல் திமுக கும்பல், அந்த திராவிடியா மாடல் கும்பல். மு.க. ஸ்டாலின் அதைத்தான் செய்தார். அதைத்தான் பிரதமர் அப்படி சுட்டி காணிச்சார். அது பயங்கரவாதிகளை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலை, குண்டு வச்சவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அலையிற ஒரு கும்பலை உலகத்திலேயே அந்த மாடல் திராவிடியா மாடலில் மட்டும்தான் சாத்தியம். அதாவது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகள் 2 பேரும் இன்னமும் மாயமா தான் இருக்கா. அவனை கண்டுபிடிக்க துப்பு இல்லை இந்த துப்பு கட்டவங்களுக்கு. ஆனா அந்த குண்டு வச்சவனை காப்பாத்துறதுல உறுதியா இருக்காங்க. இதை வந்து அவரு தெளிவாக சொன்னார். அதே மாதிரி ராமர் கோவிலுக்கு திமுக எப்பவும் எதிர்ப்பு. ராமர் கோவிலை கட்டினதுக்கும் திமுக எதிர்ப்பு. நம்ம சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க.
இப்படியெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார். லஞ்சம், ஊழல், கொள்ளை, இதுக்கெல்லாம் மறுபெயர் என்னன்னா திமுக அப்படின்னு. ஒரு உண்மையிலே ரொம்ப பாம்புக்கு வந்துட்டாரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஃபுல் ஃபார்மில் இருக்கார், அடிச்சு நவுத்துறாரு அப்படிதான் சொல்லணும். பாருங்களேன், லஞ்சம், ஊழல், கொள்ளை, இதுக்கு மறுபெயர் தான் திமுக. இப்படியெல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி பேசுனது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க லெவலுக்கு தாழ்ந்து அடித்தாதான் சரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப மென்மையாக, ரொம்ப நாகரிகமாக, அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் அண்டு கெட் ரெஸ்பெக்டட்னு ஒன்றும் இல்லை. மரியாதை கொடுத்தா நீ மரியாதை கொடு, அவ்வளோதான். மரியாதையை கொடுக்கலையா அந்த நாய்க்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்? இயல்பாக நம்ம சொல்கிறது தானே. அந்த அடிப்படையில் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவரால் ரொம்ப கரெக்டாகவே சில விஷயங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தேர்தல் மோடியை நாட்டை விட்டு விரட்டும் தேர்தல் அப்படின்னு சொல்லுது. காங்கிரஸ் களவாணி பயிலோட இதை தான் சொல்லிட்டு அலையிறாங்க. இதை பிரதமரை சுட்டி காட்டிச்சார் சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது பாஜக கூட்டணி என்ன சொல்லுது, நாங்க இப்ப என்ன முடிவு நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு பிரதமர் என்ன முடிவு எடுத்திருக்கதா அவர் சொன்னார் அப்படின்னா, ஊழலை இந்தியாவை விட்டு வெளியேற்றும் தேர்தல் இது. ஊழல் என்ன மிச்சம் மீதி இருக்குல்ல, அதை மாநில அளவுல எல்லாம் நிறைய இருக்காங்கல்ல, அதெல்லாம் சுத்தமா கிளீன் ஆக்கி சுத்தப்படுத்தணும். ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கணும். ஊழலை இந்த தேசத்தை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய தேர்தல் இது. குடும்ப அரசியலை இந்த தேசத்தை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய தேர்தல் இது. போதைப் பொருள் கும்பல்களை இந்த தேசத்தை விட்டு துரத்தி அடிக்கின்ற தேர்தல் இது. தேச விரோத கும்பல்களை இந்த தேசத்தை விட்டு துரத்தி அடிக்கின்ற தேர்தல் இது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவுமே பிரதமர் இந்த அளவுக்கு போட்டு தாக்குனது இல்லை. திமுகவை அப்படியே கரு வறுத்துட்டார் அப்படிதான் சொல்லணும். பிரதமர் வச்சு வாங்கன்னு வாங்கிட்டாரு, விளாசுன்னு விளாசி விட்டாரு. ஏற்கனவே ஸ்டாலின் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு கிடக்காரு. அவங்க அந்த தருமபத்தினி கனிமொழி ஒரு பக்கம் ஓனி அழுதுட்டு புலம்பிட்டு தெரியுது. அப்புறம் திருமாவளமே சொல்லவே வேண்டாம். நமக்கு எப்படியும் இந்த வாட்டி கண்டிப்பாக திரு சிதம்பரம் தொகுதியில் கொல்லி பானை உடச்சி விடுவாங்க, பானையை கொல்லி பானையை ஆக்கி விடுவாங்கங்கிறதுல அந்த ஆள் ஒரு கோயிலாக இறங்கிட்டு கிடக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரதமரும் நான் ஒரு பிரதமருக்கு நிறைய சூழ்நிலைகளும் தெரியும், இன்னொன்று காலநிலை எல்லா நிலையும் தெரியும்ல. அதனால் அவரும் தெளிவாக தான் ஒரு முடிவோடு இருக்கார். ஏற்கனவே பல தடவை அறிவிச்சிட்டாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சி இருக்காதுங்கிறதையும் அறிவிச்சாரு. அதே சமயத்தில் திமுகவினர் கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் பிடுங்குவோம் அப்படின்னாரு. மக்களுக்கே திருப்பி கொடுப்போம்னு சொன்னார். திமுக பிடுங்கிறத மாற்றி தமிழர்களுக்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்து விடுவார். அவர் ரொம்ப மோசமானவர் இந்த விஷயங்களில். அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர் 407 அவங்களுக்கு தேவை. நான் 405க்கு மேலே வரும்னு நம்புகிறேன். தமிழகத்தினுடைய பங்களிப்பு நிச்சயமாக அதில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாட்டி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியானது திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவாக இருக்கும். அதனால் அவங்க காசு கொடுப்பாங்க, பணம்லாம் கொண்டு தருவாங்க. கடைசி ஆயுதம் தான். ஏன்னா பணம் கொடுத்து அவங்களுக்கு கூட்டத்துக்கு கூட ஆள் வரமாட்டேங்கிறான். அதனால பணம் கொடுப்பாங்க. அதில் ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க. அதனால் கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பணத்தை வேண்டான்னு சொல்லாதுங்க. கட்டாயம் பணத்தை நீங்கள் வாங்குங்க. வாங்கி தனியாக ஒரு உண்டியல் வச்சு போடுங்க. இல்லைன்னா அங்கே வைங்க. ஏழைகளுக்கு ஏதாவது துணி எடுத்து கொடுங்க. என்ன வேணாலும் செய்யுங்க. எந்த பர்பஸுக்கு வேணாலும் செய்யுங்க. அது பாவப்பட்ட பணம். அந்த பாவப்பட்ட பணத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த பாவப்பட்ட பணத்தை வாங்கினதுக்காக அதுக்கு விசுவாசமா திருப்பி அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாவம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த பாவம் உங்க சந்ததி 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு தொடரும். அந்த பணத்தை வாங்கி விட்டு ஓட்ட பாஜகவுக்கும் பாஜக அணிக்க நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் உங்களுக்கு வராது, விமோசனம் கிடைக்கும், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால கண்டிப்பா பணத்தை வாங்குங்க. அது நம்முடைய பணம், வரி பணம், அது கொள்ளையடிக்கப்பட்ட பணம். தைரியமா வாங்குங்க, தாராளமா வாங்குங்க. ஓட்டு மட்டும் பாஜக அணிக்கு போடுங்க. ஏன்னா நாட்டை தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியது கண்டிப்பா பிரதமர் நரேந்திர மோடி தான் மறுபடியும் வெற்றி பெறாரு தெரியும். பாஜக தான் இந்தியா முழுக்க வெற்றி பெற போகுதுன்னு தெரியும். பாஜக அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெற போகிறதுன்னு தெரியும். நாம எதுக்கு ஒரு ஓட்டை இவங்களுக்கு போட்டு வீணாக்கணும்? வீணாக்கிறமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய இளம் தலைமுறை, வருங்கால தலைமுறையினர் மதுபானத்துக்கு அடிமை ஆகாமலும் போதைப் பொருட்கள்ல இருந்து விடுபடவும், இந்த திமுக கும்பல் விற்கிற போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரணும்னா அண்ணாமலை IPS தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தொடக்க புள்ளியாக இந்த தேர்தல் நடக்கணும். இதுல அதிகமான இடத்துல பாஜக அணி வெற்றி பெறணும். அப்பதான் அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும்.
அதுக்கு நீங்க எல்லாம் கட்டாயம் உறுதுணையா இருக்கணும். ஓட்டு அத்தனை பேரும் ஓட்டு போட போயிருங்க. 90% மேல தமிழகத்துல ஓட்டு பதிவு ஆனதுன்னு சாதிக்கணும். அதை நம்ம கட்டாயம் செய்வோம். ஓட்டு இதுவரைக்கும் போடாதவங்க கட்டாயம் போடணும். மற்றவங்களையும் போட வைக்கணும். தாமரைக்கு போட வைக்கணும். தாமரை கூட்டணிக்கு போட வைக்கணும். மாம்பழத்துக்கு போட வைங்க. தாமரைக்கு போட வைங்க. சைக்கிள் சின்னத்துக்கு போட வைங்க. அதை கட்டாயம் நம்ம சொல்லி செய்ய வச்சே தீரணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பாதுகாக்கப்படும். கடைசியாக இன்னொரு தகவல், மோடியின் தமிழகம் புக்கம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்குங்க. இறுதி கட்ட இதுதான். எத்தனை பேருக்கு முடியுமோ வாங்கி கொடுங்க. பல பேருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மோடியினுடைய, அதை குறிப்பாக திமுக விஐபிகள், காங்கிரஸ் விஐபிகள் எல்லாம் பார்த்து கடைசி கட்டத்தில் கொடுத்து, இந்த ஒரு தடவை நீ என்ன கட்சியிலும் இருந்துட்டு போ, பிஜேபிக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த புக்கு விலை வந்து 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு 50 ரூபா. மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபா. கட்டாயம் நீங்கள் வாங்க. 10 பேருக்கு கொடுங்க. 10 பேருக்கு வாங்கி கொடுங்க. நிச்சயம் வாங்கி கொடுக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீங்கன்னு நம்புறேன். நிச்சயமாக வாங்க. மோடியினுடைய கருத்தை வெளிப்படுத்துவோம். நம்பர் வந்து 9092345641 90923456441. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. எத்தனை காப்பின்னு மென்ஷன் பண்ணுங்க. கூகுள் பே, ஃபோன்பேயில் பணத்தை அனுப்புங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி எனக்கு இதில் அனுப்பிவிட்டால் போதும். தாராளமாக புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.